இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பொன்னன் அவர்கள். நாள் டிசம்பர் 13. தேவனுக்குரிய அனைத்தும் மனப்பூர்வமாய் வேண்டும். உற்சாகமாய் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 9:7. இத நிமித்தமே தேவன் மனிதனுக்கு அவனுடைய மனம் திரும்புதலுக்கு முன்பாகவும் மனம் திரும்பிய பிறகும், ஏன் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்ற பின்பும் கூட அவனுக்கு முழு சுயாதீனம் அளித்திருக்கிறார். இவ்வாறு தேவனைப் போலவே நாமும் இருந்திட வேண்டும் என்றால், நாமும் மற்றவர்களை ஆளுகை செய்வதற்கு முயற்சிக்காமல், நம்மை விட அவர்கள் வித்தியாசமாய் இருப்பதற்கும் நம்மை விட வித்தியாசமான கருத்துக்கள் கொள்வதற்கும் அவரவர் ஓட்டத்தின் விகிதப்படி ஆவிக்குரிய வளர்ச்சி அடைவதற்கும் சுயாதீனம் கொடுத்திட வேண்டும். எந்த கட்டாய திணிப்பும் பிசாசுக்கு உரியதே ஆகும். பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களை நிரப்புகிறார், ஆனால் பிசாசுகளோ ஜனங்களை பிடித்து கொள்ளுகிறது. இங்கே வித்தியாசம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர் ஒருவனை நிரப்பும் போது அவன் இன்னமும் தான் விரும்பியதை செய்வதற்கு முழு சுதந்திரத்தையும் தந்து விடுகிறார். ஆனால் பிசாசுகளோ ஜனங்களை பிடித்து கொண்டால் அவைகள் அவர்களுடைய சுதந்திரத்தை முழுமையாய் பறித்து கொண்டு அவர்களை ஆளுகையும் செய்கின்றன. நாம் தேவனுக்கு செய்திடும் எந்த ஊழியமாய் இருந்தாலும் அவைகள் உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் சுயாதீனமாய் தானாகவே மனமோந்து செய்யப்படாவிட்டால் அவை யாவும் செத்த கிரியைகள் என்பதை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். அதேபோல் ஏதோ ஒரு பிரதிநலனை கருதியோ அல்லது சம்பளத்தின் அடிப்படையிலோ செய்யப்படும் எவ்வித தேவனுடைய ஊழியமும் செத்த கிரியைகளே ஆகும். மற்றவர்களின் நிர்பந்தத்திற்கு ஆளாகி தேவனுக்கு கொடுக்கும் எந்த பணத்திற்கும் தேவனை பொறுத்தமட்டில் அவைகளுக்கு எந்த மதிப்பும் இல்லவே இல்லை. கட்டாயத்தின் பேரிலோ அல்லது மனசாட்சியின் உறுத்தலிலிருந்து தப்பிப்பதற்காகவோ செய்யப்படும் ஏராளமான கிரியைகளை காட்டிலும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவருக்கு செய்திடும் ஒரு செயல் அற்பமானதாய் இருந்தாலும் அதற்கே தேவன் அதிக மதிப்பு தருகிறார். ஜெபிப்போமா. எங்கள் பரமபிதாவே, எவ்விதத்திலும் கட்டாய உணர்வு இல்லாமல் மனப்பூர்வமாய் உம்மை சேவித்திட எங்களுக்கு உதவும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.